அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன், நிஷா, ராஜி இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரேணுகாவுக்கு ஃபேவராக தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாபு, மல்லி இவங்க எல்லாரும் இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோ, இவ உண்மையாவே ரேணுகாவா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா கண்மூடித்தனமா இவ தான் ரேணுகா, அது மட்டும் இல்லாம இனி இந்த வீட்டில் மல்லி இருக்கவே கூடாது, ரேணுகா மட்டும் தான் இருக்கணும், இன்னைக்கு 2ல் 1 மாப்பிள்ளை கிட்ட நம்ம முடிவு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் இல்ல மல்லி இந்த வீட்டை தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் கதிரேசன் இல்ல அப்ப என் பொண்ணு நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா விஜய் தாராளமா உன் பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சொல்லுவாரு. இதுக்கப்புறம் கதிரேசன் சரி என் பொண்ணு நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், என் பேத்தி வெண்பாவையும் என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாங்க. ஆனா மல்லி விஜயோட கையை போய் பிடிச்சிக்கிறாங்க. டடா டடா நான் போக மாட்டேன் தாத்தா கூட, நான் மல்லியம்மா கூட தான் டடா இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்லும் போது ரேணுகா பாத்தீங்கன்னா ஒரே பார்வையா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நிஷாந்த் என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னை பெத்த உன்னோட சொந்த அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா குத்துக்கல்லாட்டம், நீ என்னன்னா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த மல்லியை பிடிச்சிக்கிட்டு மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிஷா பாத்தீங்கன்னா வெண்பாவை திட்ட உடனே விஷயம் இங்க பாரு நிஷா, இவ்வளவுதான் உனக்கு லிமிட், மல்லி வேலைக்காரியா இருந்தா என்ன எப்படியா இருந்தா, மல்லி என்னோட வைஃப், வெண்பாவுக்கு அம்மாவா இருந்தது மல்லி மட்டும்தான், அதை யாராலையும் பிரிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது. உன் அக்காவை கூட்டிட்டு போறியா கூட்டிட்டு போ, இல்ல இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாளா இருக்கட்டும், ஆனா மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ரேணுகா பார்த்தீங்கன்னா பாத்தியா நிஷா உன் முன்னாடியே எப்படி பேசுறாரு பாத்தியா, அப்படியெல்லாம் விஜய் மயக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்ல மல்லி கோவப்படுறாங்க தான். பட் ஆனா இவங்க கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் பார்த்தீங்கன்னா வெண்பாவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் இவங்க எல்லாரும் என்ன பிளான் போட போறாங்க, மல்லியை வீட்டை விட்டு துரத்த போறாங்களா இல்ல ரேணுகா திரும்பவும் இதே வீட்டில் இருந்துகிட்டு சதி வேலையை செய்ய போறாங்களான்னு சொல்லிட்டு வர போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.